Hi, I am Aravindh, Associate Professor. So Unit 1 Part 1 and Part 2 பார்த்தீங்கன்னா நம்ம 11A கொஷின்ஸ் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அதில் என்னென்ன ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு யூனிட் 1 அனதர் ஒன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். நீங்கள் 11A கான்சன்ட்ரேட் பண்ணுறதை விட 11B கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல் த ஃபார்முலாஸ் எல்லாமே டேரெக்டாக டிசைன் டேட்டா புக்லேயே இருக்குது. நம்ம ஈஸியாக அதிலேருந்து பார்த்துட்டு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதும் நமக்கு ஈஸி தான். ஸோ யூ ஹேவ் டு கான்சன்ட்ரேட் ஆன் 11B Part-3ங்கிற இந்த இதை கான்சன்ட்ரேட் பண்ணிங்க. ஸோ இதில் நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் தியரிஸ் ஆஃப் ஃபெயில்யூர். ஸோ தியரிஸ் ஆஃப் ஃபெயில்யூர். ஸோ இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு டிசைன் டேட்டா புக்லேயே அவைலபிளாக இருக்குது. பேஜ் நம்பர் 7.3ல் ஸோ வேரியஸ் தியரிஸ் ஆஃப் ஃபெயில்யூர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இதில் வந்து 2 மார்க் கொஷின்ஸும் கேட்பாங்க. ஸோ அந்த 2 மார்க் கொஷின்ஸ் என்னென்ன நேமில் கேட்பாங்க அப்படிங்கிறதையும் நான் இங்கே உங்களுக்கு எழுதி போட்டிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் தியரி. ஸோ இது மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் தியரின்னு கேட்கலாம், ஆர் மேக்ஸிமம் நார்மல் ஸ்ட்ரெஸ் ஆர் ரேங்கின் தியரி. ஸோ ரேங்கின் தியரி யூ ஜஸ்ட் டேக் த ஃபார்முலா ஃப்ரம் பேஜ் நம்பர் 7.3. அதிலேருந்து ரேங்கின் தியரி ஆர் மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் தியரி மேக்ஸிமம் நார்மல் ஸ்ட்ரெஸ் தியரிங்கிறது அதோட ஃபார்முலாஸ் மட்டும் டிசைன் டேட்டா புக்லேருந்து நம்ம எழுதி வச்சிடலாம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா மினிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் தியரி ஆர் கஸ்ட் தியரி கூலும் ஆர் ட்ரிஸ்கா தியரி அப்படிங்கிறது 4 டைப்பில் கேட்பாங்க. 2 மார்க் கொஷின்ஸில் இந்த டெக்னிக்கல் டேர்ம் வேர்ட்ஸ் வந்து போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த நேம்ஸ் மென்ஷன் பண்ணாங்க அப்படின்னா இட்ஸ் பிலாங்ஸ் டு மினிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் தியரி அப்படின்னு வச்சுக்கோங்க. இதோட ஃபார்முலா டைரக்ட்லி வி ஹேவ் டு டேக் ஃப்ரம் தி டிசைன் டேட்டா புக் பேஜ் நம்பர் 7.3. ஸோ நெக்ஸ்ட்டு மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின் தியரி ஆர் வெனன்ஸ் தியரி. ஸோ இதுவோட ஃபார்முலாஸ் எல்லாமே டிசைன் டேட்டா புக். ஸோ இதோட மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின் எனர்ஜி தியரியோட ஃபார்முலா வந்து அனதர் நேம் பார்த்தீங்கன்னா வெனன்ஸ் தியரி. ஸோ இதோட ஃபார்முலா டிசைன் டேட்டா புக்கில் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின் எனர்ஜி தியரி. ஸோ இதுக்கு டெக்னிக்கல் நேம் கிடையாது, டேரெக்டாக கேட்பாங்க. நெக்ஸ்ட் டிஸ்ட்ராக்ஷன் எனர்ஜி தியரி ஆர் மிஸ்ஸஸ் ஹென்கி தியரி. ஸோ இதோட ஃபார்முலாஸ் எல்லாமே டிசைன் டேட்டா புக் 2 மார்க் கொஷின்ஸில். ஸோ ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்டுருக்கிற கொஷின் பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டியில் டிஸ்ட்ராக்ஷன் எனர்ஜி தியரி வந்து கேட்டுட்டு இதோட ஃபார்முலா டேரெக்டாக நம்ம எழுதி வச்சப்போ டிசைன் டேட்டா புக்கில் இருக்குது, அப்படியே எடுத்து டேரெக்டாக எழுதி வச்சிடலாம். ஸோ அடுத்த கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் மினிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் தியரி. ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக 2 மார்க் கொஷினில் டெஃபினட்டாக தியரிஸ் ஆஃப் ஃபெயிலியர் வந்து ஒரு 2 மார்க் கொஷின் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ டோன்ட் பாதர் அபவுட் இட், டைரக்ட்லி we have to take the answer from the page number 7.3. ஸோ இப்போ வேரியஸ் தியரிஸ் ஆஃப் ஃபெயிலியரில் ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ண போகிறது அப்படிங்கிறது ஒரு ப்ராப்ளம் வச்சு டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ கொஷின் பேப்பரில் ப்ராப்ளம் தியரிஸ் ஆஃப் ஃபெயிலியர் வேரியஸ் தியரிஸ் ஆஃப் ஃபெயிலியரில் ப்ராப்ளம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா டேரெக்டாக டிசைன் டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.2 அண்ட் 7.3 எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அதில் எல்லா ஃபார்முலாஸுமே உங்களுக்கு நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த ஃபார்முலாஸ்லாம் எடுத்து எழுதி வச்சுட்டு அதில் வந்து நம்ம ஈஸியாக ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாம். ஸோ இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் டிசைன் டேட்டா புக்லேயே இருக்கிறது அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணிக்கிறேன், நோட்லேயே ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணி வச்சு உங்களுக்கு ஈஸியாக எக்ஸ்பிளைன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சால்வ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என்ன ப்ராப்ளம் கொடுத்து இது யூனிவர்சிட்டி கொஷின். என்ன ப்ராப்ளம் கொடுத்துருக்கான் அப்படின்னா a bolt is subjected to a tensile load of 25 kN and shear load of 10 kN. Determine the diameter of the bolt. Boltோட diameter find out பண்ணோம். ஸோ determine the diameter of the bolt according to என்னென்ன தியரி வச்சு according to சொல்லியிருக்கேன் அப்படின்னா மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் தியரி, மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெயின் தியரி, மேக்ஸிமம் shear stress theory. Assume factor of safety value is given, that is 2.5. Yield point stress in simple tension, that is 300 Newton per mm square, and Poisson ratio gamma value is given 0.25. So P value, so given data P is equal to 25 kN. So converted into Newton, that is 25 into 10 power 3 Newton. And shear load F value is given. Shear load is given 10 kN. So 10 into 10 power 3 Newton. Next factor of safety value is given. Factor of safety is 2.5. And yield point stress sigma y value is given 300 Newton per mm square. Directly Newton le கொடுத்திருக்காங்க 300 Newton per mm square. And Poisson ratio gamma value is given. Poisson ratio gamma is 0.25. So we have to find out the diameter of the bolt. Boltோட diameter கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன டிட்டர்மைன் சொல்லலாம்னா மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் தியரி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் தியரி பார்த்தீங்கன்னா டிசைன் டேட்டா புக் பேஜ் நம்பர் 7.2ல் ஃபார்முலா இந்த ஃபார்முலா வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலாஸை டிசைன் டேட்டா புக்கிலேருந்து எடுத்துங்க. சிக்மா 1/2 சிக்மா எக்ஸ் ப்ளஸ் சிக்மா ஒய் ப்ளஸ் ரூட் ஆஃப் சிக்மா எக்ஸ் மைனஸ் சிக்மா ஒய் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 4 tau எக்ஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டைரெக்ஷனில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சிக்மா ஒய்யோட வேல்யூ பார்த்திங்கன்னா 0 அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கணும். ஸோ ஹியர் சிக்மா எக்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ சிக்மா ஏன்னா ஒரே ஒரு லோடு தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. தட் இஸ் ஷியர் லோட் இஸ் ஒன்லி ஒன் லோட் இஸ் கிவன் இன் ஒன் டைரக்ஷன். ஸோ வி ஆர் டு டேக் டென்சைல் லோடு ஒரே ஒரு லோடு தான், அந்த லோடு மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டால் போதும். அண்ட் ஷியர் லோடு டவ் எல்இஸ் கொடுத்துருக்காங்க.
ஸோ சிக்மா ஒய் கொடுக்கல, ஸோ அது ஜீரோன்னு அசியூம் பண்ணிங்க. ஸோ நமக்கு தெரியும் ஸ்ட்ரெஸ்ஸோட ஃபார்முலா தெரியும், தட் இஸ் லோட் பை ஏரியா 25 × 10⁻³ divided pi by 4 d square. D value we have to find, diameter of the bolt. So d square we have to find. So on the value calculate பண்ணிங்கன்னா 31.83 × 10⁻³ d square. And shear stress tau is equal to force by area. So shear force is value, shear load is given 10 × 10⁻³ pi by 4 d square. So you have to keep it up tau value in terms of d square. And sigma 1 is equal to, general formula for sigma 1 is equal to yield stress divided by factor of safety. So you have to find out sigma 1 is equal to sigma y divided by factor of safety. So here sigma y value is not given, so that is 0. So sigma 1 ஓடுக்கு அந்த ஃபார்முலாஸ் இதில் வேல்யூஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிற வேல்யூஸ் இதில் அப்ளை பண்ணிங்கன்னா sigma 1 in terms of d ஸ்கொயரில் நமக்கு கிடைக்கும். So sigma x sigma y வேல்யூஸ் அப்ளை பண்ணிங்கன்னா we get sigma 1 in terms of d ஸ்கொயரில் நமக்கு கிடைச்சிரும். ஸோ நமக்கு தெரியும் another one formula, sigma 1 is equal to sigma y divided by factor of safety. ஸோ இது சிக்மா 1, இதுவும் சிக்மா 1 தான். சிக்மா ஒய்யோட வேல்யூ பார்த்தீங்கன்னா கொஷினில் கொடுத்துருக்காங்க, தட் இஸ் 300 டிவைட் பை ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி FOS வேல்யூ இஸ் கிவன், தட் இஸ் 2.5. ஸோ ரெண்டையும் ஈக்குவல் பண்ணிங்கன்னா டயாமீட்டரோட வேல்யூஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம், தட் இஸ் 18, ரவுண்ட் 17.4 mm கிடைக்கும். அதை ரவுண்ட் அப் பண்ணிங்கன்னா 18 mm. நெக்ஸ்ட்டு மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெயின் தியரி. ஸோ இந்த ஃபார்முலாவும் டெசினேட் ஆஃப் புக்லேயே இருக்குது. சிக்மா 1 அண்ட் சிக்மா 3 வேல்யூ, இதில் வந்து சிக்மா 3யோட வேல்யூ 0. ஸோ சிக்மா 2, ஸோ 1/2 சிக்மா எக்ஸ் மைனஸ் சிக்மா ஒய், சிக்மா எக்ஸ் மைனஸ் சிக்மா ஒய் ஹோல். ஏற்கனவே நம்ம சிக்மா எக்ஸ் சிக்மா கண்டுபிடிச்சாச்சு, ஸோ திரும்ப ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ அந்த கண்டுபிடிச்ச வேல்யூவே கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி சிக்மா 2 இன் டர்ம்ஸ் ஆஃப் டி ஸ்கொயரில் வச்சுக்கணும். அண்ட் சிக்மா 1 நமக்கு தெரியும், தட் இஸ் ஃபேக்டர் yield stress divided by FOS factor of safety. ஸோ அந்த இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி yield stress by factor of safety வச்சிங்கன்னா we got diameter d value is equal to 17.64, that is equal to 18 mm அப்படின்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம், மேக்ஸிமம் shear stress theory. ஸோ மேக்ஸிமம் shear stress theory sigma 1 minus sigma 2 is equal to sigma y divided by n. ஸோ டேரெக்டாக ஈஸியாக சிக்மா 1 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், சிக்மா 2 கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அந்த ரெண்டோட வேல்யூஸையும் மைனஸ் பண்ணி இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணோம்னா டியோட வேல்யூ கிடச்சிடும். ஸோ 18.42 mm, 19 mm. ஸோ இதில் எந்த வேல்யூஸ் லார்ஜர் வேல்யூ, 3 தியரி ஃபைண்ட் அவுட் பண்ணி இந்த 3 தியரியில் நமக்கு எந்த வேல்யூ லார்ஜஸ்ட் வேல்யூவாக கிடக்குதோ தட் இஸ் தி டயாமீட்டர் ஆஃப் தி போல்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் தியரியில் 18 mm, பிரின்சிபல் ஸ்ட்ரெயின் தியரியில் 18 mm, பட் மினிமம் சியர் ஸ்ட்ரெஸ் தியரியில் பார்த்தீங்கன்னா 18.42, that is 19 mm. ஸோ சூஸ் larger 3 diameter, that is D is equal to 19 mm. Another one important topic, stress concentration. ஸோ ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன்லேருந்து ஒரு கொஸ்டின் டெஃபினட்டாக வந்துடும். ஸோ 11Bயில் பார்த்தீங்கன்னா வேரியஸ் தியரி ஆஃப் ஃபெயிலியரோட யூ ஹேவ் டு கான்சன்ட்ரேட் ஆன் ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன். ஸோ ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷனில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர். ஸோ இதில் 2 more கொஸ்டின்ஸ்லையும் கேட்குற சான்ஸ் இருக்குது. ஸோ ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர் KT. ஸோ இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா டெசினேட் ஆஃப் புக்லேயே அவைலபிள், பேஜ் நம்பர் 7.10 இந்த ஃபார்முலா அவைலபிளாக இருக்குது. ஸோ KTயோட வேல்யூ ஃபார்முலா சிக்மா மேக்ஸ் டிவைடட் பை sigma naught, that is maximum stress divided by normal stress. The formula is available in page number 7.10. And next, stress concentration factor for some special cases. Problem mention பண்ணிடுவாங்க. Its problem belongs to elliptical cross sections or circular cross section or notched. So notched means I draw it here. So notched section இங்கே ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இதோட ஃபார்முலாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிசைனேட் ஆஃப் புக்கு பேஜ் நம்பர் 7.8 to 7.17 இருக்குது. ஸோ என்ன கிராஸ் செக்ஷன் கொடுத்துருக்காங்களோ அந்த கிராஸ் செக்ஷனுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர் கேடியோட ஃபார்முலாவை செலக்ட் பண்ணணும். ஸோ கேடியோட ஃபார்முலாவை செலக்ட், இப்போ எலிப்டிக்கல் ஹோல் அப்படின்னா கேடி வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 1 + 2a divided by b. So this formula is available in page number 7.8 to 7.17. And if the problem is mentioned, it is belongs to circular hole means, so you have to take the formula from the Disinita book. So KT value 1 + 2 equal to 3, sigma max is equal to 3 sigma naught. So KT value is 3. So just you have to multiply sigma max into 3 into 3 naught. So you have to apply here, sigma max is equal to 3 sigma naught. So if it is a notched member, so this is a notched member. So this formula is also available in Disinita book, that is page number 7.8 to 7.1. So you have to take down this formula. And based upon this various cross sections, some special cases, so you have to take the formulas from the Disinita book. And fatigue stress concentration factor, this is very very important. This formula is not available in Disinita book. So 2 more questions la கேக்கிறதுக்கு chances இருக்கு. Fatigue stress concentration factor KF. So KF is equal to 1 + Q KT minus 1.
ஸோ கியூங்கிறது பார்த்தீங்கன்னா நாச் சென்சிட்டிவிட்டி. ஸோ நாச் சென்சிட்டிவியோட வேல்யூஸ் we have to taken from the descent data book. ஸோ descent data book வந்து நாச் சென்சிட்டிவியோட வேல்யூ எடுக்கணும். ஸோ that is also available the same page number. So kf is equal to 1 plus q kt minus 1. So some terms here in this problem, some terms use பண்ணுவாங்க. ஸோ அந்த terms பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷனில் மீன் ஸ்ட்ரெஸ் இல்லை ஆவரேஜ் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சிக்மா m is equal to maximum plus minimum divided by 2, and variable or amplitude stress means sigma max minus sigma, because we have to find out இந்த descent data bookல ஃபார்முலாஸ் எல்லாமே பிலாங்ஸ் பார்த்தீங்கன்னா சிக்மா m சிக்மா a அந்த ஃபார்முலாஸை தான் நம்ம தியரிஸ் ஆஃப் ஃபெயில்யூரில் சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த சிக்மா m அண்ட் சிக்மா ஏவோட வேல்யூ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படிங்கிறத இதில் போட்டிருக்காங்க. சிக்மா மேக்ஸ் ப்ளஸ் சிக்மா மினிமம் டிவைடட் பை 2, சிக்மா மேக்ஸிமம் மைனஸ் சிக்மா மினிமம் பை 2, அண்ட் ஸ்ட்ரெஸ் ரேஷியோ r is equal to சிக்மா மேக்ஸ் டிவைடட் பை சிக்மா மினிமம். இட் இஸ் கம்ப்ளீட்லி கொஷினில் ரிவர்ஸ்டு ஸ்ட்ரெஸ்ஸஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா யூ ஹேவ் டு டேக் சிக்மா மினிமம் இஸ் ஈக்குவல் டு சிக்மா மைனஸ் சிக்மா மேக்ஸ். ஸோ அந்த ஃபார்முலா இவங்க சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஸோ கேபிட்டல் ஆரோட வேல்யூ டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா -1 அப்படின்னு எடுத்துக்கலாம். ரிவர்ஸ்டு ஸ்ட்ரெஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருந்தால் மட்டும் இந்த வேல்யூஸ் எடுத்துக்கணும், இல்லைனா டேரெக்ட்லி யூ ஹேவ் டு சப்ஸ்டியூட் அண்ட் ஃபைண்ட் அவுட் தி ஸ்ட்ரெஸ் ரேஷியோ வேல்யூஸ். அண்ட் என்டியூரன்ஸ் லிமிட் சிக்மா -1 இதோட ஃபார்முலா இதோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா descent data book பேஜ் நம்பர் 1.42 இருக்கும். ஸோ ஃபார் வேரியஸ் செக்ஷனுக்கு தகுந்த மாதிரி என்டியூரன்ஸ் லிமிட்டோட வேல்யூ சிக்மா -1ஓட வேல்யூ descent data book பேஜ் நம்பர் 1.42ல் அவைலபிளாக இருக்கும். ஸோ அந்த வேல்யூஸை எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதில் ப்ராப்ளம்ஸ் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர். ஸோ ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டரில் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஸோ a rectangular plate 600 mm into 10 mm with a hole 12 mm diameter as shown below and subjected to a tensile load of 12 kN. Find the maximum stress induced. கொஷினில் டயக்ராம்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த டயக்ராமில் நம்ம பார்க்க வேண்டியது என்ன டைப் ஆஃப் ஹோல், இந்த ஹோல் பிலாங்ஸ் டு எலிப்டிக்கல் செக்ஷனா, சர்க்குலர் செக்ஷனா, இல்லை நாச்சுடு செக்ஷனான்னு பார்க்கணும். ஸோ கொஷினில் பார்த்தீங்கன்னா நமக்கு சர்க்குலர் செக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ சர்க்குலர் செக்ஷனோட ஃபார்முலாஸை நம்ம descent data bookலேருந்து எடுத்துக்கணும். ஸோ என்னென்ன டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா லோடு கொடுத்துருக்காங்க 12 kN, தட் இஸ் நியூட்டன் கன்வெர்ட் பண்ணிக்கணும். அண்ட் வித் கொடுத்துருக்காங்க W வேல்யூ இஸ் given, that is 60 mm. H height value is given, height is 10 mm, that is given in the problem. And A is equal to 12 mm, that is diameter. A in terms of here, A denotes that is diameter of the hole, that is 12 mm. And ratio A by W value, இந்த A by W ஓட வேல்யூ வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா we have to select the KT value, stress concentration factor. KT ஓட வேல்யூ செலக்ட் பண்ண போகிறோம், A by W, that is 0.2. ஸோ மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்டு சிக்மா மேக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ திஸ் ஃபார்முலா இஸ் அவைலபிள் இன் பேஜ் நம்பர் 7.10 இருக்குது. KT is equal to sigma max divided by sigma naught. So we have to find out sigma max. So sigma max is equal to KT into sigma naught. So KT ஓட வேல்யூ A by W ஓட ரேஷியோ வச்சுட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா descent data bookல ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ நாமினல் ஸ்ட்ரெஸ் sigma naught is equal to P by W minus A. This formula is also available in descent data book. 12 into 10 power 3 with 60 கொடுத்துருக்காங்க, மைனஸ் diameter 12, height 10. ஸோ இதை ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா சிக்மா நாட்டோட வேல்யூ 25 Nm/mm². அண்ட் ஃபார் A by W 0.2, for this ratio A by 0.2 ratio we have to taken the value of KT from the descent data book, that is 2.5. So sigma max is equal to 2.5 into this value sigma naught 25. So multiply பண்ணோம்னா sigma max ஓட வேல்யூ 62.5 Nm/mm². A plate of 12 mm thick with 2 holes as indicated in figure is subjected to tensile load of 20 kN. Calculate the stresses of the both the holes. So ரெண்டு போன ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளம்க்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா 2 ஹோல் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஸ்ட்ரெஸ் அட் ஹோல் 1, ஸ்ட்ரெஸ் அட் ஹோல் 2 ஃபைண்ட் அவுட் பண்ணோம். சேம் ப்ரொசீஜர், சேம் ப்ராப்ளம் தான், டயாமீட்டர் வேல்யூஸ் மட்டும் சேஞ்ச் ஆகும். ஏவோட வேல்யூ ஃபஸ்ட்டு 20ன்னு வச்சுக்கிட்டு அதோட சிக்மா மேக்ஸு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அண்ட் ஏவோட வேல்யூ 10ன்னு வச்சுக்கிட்டு அதோட சிக்மா நாட்டோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். த சேம் யூ ஜஸ்ட் ஃபாலோ திஸ் ப்ராப்ளம். திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் யூனிவர்சிட்டி கொஸ்டின். ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டரில் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபஸ்ட்டு டைப் அந்த 3 செக்ஷன், எலிப்டிக்கல் செக்ஷன், சர்க்குலர் செக்ஷன், நாச்சுடு செக்ஷன், அந்த செக்ஷன் வந்து ப்ராப்ளம் கேட்பாங்க. அதே சேம் ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன்லேயே பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் வுட் பி சால்வ்டு பை தீஸ் 3 டயக்ராம்ஸ். ஸோ சோடர்பர்க் ஈக்குவேஷன், குட்மேன் ஈக்குவேஷன் அண்ட் கிரிபர் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். சோடர்பர்க் டயக்ராம், குட்மேன் டயக்ராம் அண்ட் கிரிபர் ஈக்குவேஷன். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ண மாதிரி இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா descent data book பேஜ் நம்பர் 7.6ல் இது 3ஓட ஃபார்முலாஸுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ சோடர்பர்க் டயக்ராமும் பேஜ் நம்பர் 7.6, குட்மேன் அதுவும் descent data book
page number 7.6 available. Gerber Descendata book, page number 7.6 this diagram and this all the formulas should be available. So problems maximum பார்த்தீங்கன்னா Gerber கேட்க மாட்டாங்க. It should be solved by the Soderberg diagram or Goodman diagram. So ரெண்டுமே Soderberg diagram and Goodman ரெண்டுக்கும் ஒரே டிஃபரன்ஸ் தான். ஸோ yield கொஷினில் டைரெக்டாக கொடுக்கல அப்படின்னா yield stress அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா you have to take 1 by n is sigma m divided by sigma y yield stress, sigma a by sigma inverse, that is variable stress divided by endurance limit. So sigma y yield stress இதோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா டிசைனேட் புக்லேயே இதோட வேல்யூஸ் வந்து ப்ராப்ளத்தில் கொடுத்துருவோம். yield stress அப்படின்னா ப்ராப்ளம் பிலாங்ஸ் டு Soderberg equation. And ultimate stress அப்படின்னு கொஷினில் மென்ஷன் பண்ணியிருந்தா அப்படின்னா that problem belongs to Goodman diagram. So sigma u, so just you have to replace sigma y in terms of here sigma u. So remaining values எல்லாமே பார்த்தீங்கன்னா டிசைனேட் அப்போ இது 1.42 endurance limit ஓட வேல்யூ 1.42 எடுத்துக்கலாம். So sigma m formula that is equal to sigma max plus sigma minimum divided by 2 and sigma max minus sigma minimum divided by 2 வந்து variable stress or level stress. ஸோ இதோட ஃபார்முலாஸும் பார்த்தீங்க இந்த ஃபார்முலாஸும் டிசைனேட் ஒர்க்கில் இருக்குது. ஸோ ப்ராப்ளத்தில் yield stressன்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா that problem belongs to Soderberg equation and ultimate stress அப்படின்னு கொஷினில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா the problem belongs to Goodman equation. And Gerber equation rare case they asking கேட்டால் Gerber equation கேட்பாங்க, that is directly they will mention it is problem belongs to Gerber equation. That formula should be available in the Descendata book. Descendata bookல இந்த ப்ராப்ளம் ஃபார்முலாஸ் இருக்குது. ஸோ இந்த 3 ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு Soderberg, Goodman அண்ட் Gerber ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கொஷினில் டேரெக்டாக அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தா டேரெக்டாக Soderbergோட ஃபார்முலா, குட்மேன் ஃபார்முலா இதெல்லாம் டேரெக்டாக நம்ம எடுத்துக்கலாம். இப்போ கொஷினில் மென்ஷன் பண்ணல அப்படின்னா விச் ஸ்ட்ரெஸ் வேல்யூஸ் கிவன், எந்த ஸ்ட்ரெஸ் கொடுத்துருக்கான், yield ஸ்ட்ரெஸ் கொடுத்துருக்கான், அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் கொடுத்துருக்காங்கன்னா ஸோ வி ஹேவ் டு யூஸ் போத் Soderberg அண்ட் குட்மேன் ஈக்குவேஷன். ஸோ நெக்ஸ்ட் இதில் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா a steel cantilever beam 30 mm long is subject to a load at free end that varies from minus 50 kilonewton upwards to 15 kilonewton downwards. The diameter from the free end are d. So we have to find out the value of diameter for 20 mm and 1.5 d for the remaining length with a fillet radius of 0.2 d. The factor of safety is 2. Notch sensitivity factor Q value is given, that is 0.9. Surface finish factor 0.8 and the size factor 0.25. Ultimate strength 600 and the yield strength is 380 Newton per mm. So calculate the diameter of the fillet section. So given data வந்து total length of the beam is given. Total length ஓட beam கொடுத்திருக்காங்க, that is 300 mm. So ரெண்டு செக்ஷனாக இதை டிவைட் பண்ணியிருக்காங்க. One is for 200 mm and the remaining length diameter. So 200ல remaining length பார்த்தீங்கன்னா 100. So L1 200 and L2 is 100 mm. So d is equal to d. So here d is first one, d is equal to d and second capital D is equal to 1.5 d. Fillet radius r is given, that is 0.2 d. Factor of safety 2 value and Q sensitivity factor 0.9. Service factor 0.8, size factor 0.25. Ultimate stress is equal to 600 Newton per mm square. And next yield strength is 38 Newton per mm square. So cantilever இந்த diagrams draw பண்ணிங்க, கொஷின்லேயே இந்த diagrams கொடுத்துருவாங்க, otherwise we have to draw this diagram. So length எங்கே vary ஆகுது, 1.5 d and d 100 mm 200. This question is given directly given in the problem diagram கொடுத்துருவாங்க. 150 kilonewton and 50 Newton, this value is given. So என்ன find out பண்ணால் dia of the fillet section d. So here we have to use the Soderberg equation. So இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 7.6ல அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த ஃபார்முலாஸ் எழுதிட்டு மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் நம்ம கண்டுபிடிக்கணும், சிக்மா எம் அண்ட் சிக்மா ஒய். ஸோ என்னென்ன வேல்யூ, சிக்மா ஒய்யோட வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைன் கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் எந்த வேல்யூ அன்னோன் வேல்யூவாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். சிக்மா ஒய் அண்ட் சிக்மா ஏ வேல்யூ we have to find. So here, so sigma m means is equal to sigma max plus sigma minimum divided by 2. So sigma max find out பண்ணோம். So here sigma max it is bending moment mb max by z. So max bending moment எப்படி find out பண்ணுறது அப்படின்னா length into load into distance. So load பார்த்தீங்கன்னா first load இது இந்த செஷன் வரைக்கும். So 150 into 200. So 150 into 10 power 3 into 200. So multiply பண்ணிங்கன்னா 3 into 10 power 7 Newton mm. And section modulus z is equal to pi by 32 d cube.
section model. So we don't know the value of diameter d, so keep it as it is. So sigma max is equal to bending moment 3 into 10 power 7 into pi by 32 into d cube. So we have to keep it as sigma max in terms of d cube. D cube la apdi vechikkanum. Minimum stress find out panna. The minimum stress is minimum bending moment divided by z. So maximum ku positive and minimum ku negative value eduthuங்க. So bending same 50 into minus 50 into 200, the distance minus 50 into 10 power 3. So 50 கொடுத்துட்டு கிலோ நியூட்டனில் நியூட்டனாக மாற்றணும் into 10 power 3 into 200. So minus 1 into 10 power 7 Newton mm. So sigma minimum இந்த வேல்யூவில் substitute பண்ணுங்க. Section model is the same formula, pi by 32. So keep it as sigma minimum in terms of d value. So sigma m is equal to sigma max plus sigma minimum divided by 2. So sigma maximum value and sigma minimum ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா d cube காமன். ஸோ d cube காமனாக வெளியே எடுத்துருங்க. காமனாக வெளியே எடுத்து sigma m in terms of d cube வச்சுங்க. நெக்ஸ்ட் ஆம்ப்ளிடியூட் ஸ்ட்ரெஸ் sigma a. ஸோ இந்த ரெண்டு வேல்யூ தான் பார்த்தீங்கன்னா அன்னோன் வேல்யூ sigma m and sigma a. ஸோ maximum minus minimum divided by 2. ஸோ keep it as sigma a in terms of d cube. So we have r by d ratio. R by d 0.2 divided by d is equal to r value is given questionல கொடுத்துருங்க 0.2 dd cancel ஆயிரும் 0.2. So capital D divided by small d, that is 1.5 d divided by d, so that is 1.5. KT ஓட வேல்யூ எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ பேஜ் நம்பர் KT ஓட வேல்யூ கொஷின்லேயே கொடுத்துட்டான் 1.3. ஸோ டிசைன் டேட்டா புக் பேஜ் நம்பர் 7 based upon these two values we have to select KT. Design data book page number 7.6. KF stress concentration factor is equal to 1 plus Q KT minus 1. So in the formula substitute panninga we got the KF value. So KF value is unknown value. KF value find out panninga, that is 1.27. So direct Soderberg equation formula la substitute panninga. Factor of safety 1 by n. Factor of safety value kuduthirukanga, that is 1 by 2. N value is 2 equal to, that is sigma m value. Sigma m oda value 2.038 into 10 power 8 divided by d cube divided by yield sigma y oda value 380 plus 1.27 into 4.07 into 10 power the kf oda value into sigma a oda value divided by sigma u oda value 300 into 1 into kf size factor. Enna factors kuduthirukalo and the factors oda value la idella substitute panni only one value is unknown value d. Sigma inverse இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா டிசைன் டேட்டா புக் பேஜ் நம்பர் 1.42ல இருக்குது இந்த ஃபார்முலா. ஸோ 1.42ல 0.5 இன்ட்டு சிக்மா ஒய். ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுமா 300 Newton per mm square. K1 is equal to 1. So here we have to find out the unknown value diameter 115.538 mm. So round up பண்ணிங்க 116 mm. யூனிட் 1ல 11A and 11B இதில் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ். இந்த ப்ராப்ளம்ஸ் மட்டும் எப்படி சால்வ் பண்ணுங்கிறத ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ 11B ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர், தட் இஸ் சோடர்பர்க், குட்மன் அண்ட் கெர்பர் ஈக்குவேஷன். இதோட ஃபார்முலாஸ் எல்லாமே டிசைன் டேட்டா புக்லேயே அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த டாப்பிக்கே கான்சன்ட்ரேட் பண்ணிங்க 11B. ஸோ 11A கான்சன்ட்ரேட் பண்ணுறதோட 11B கான்சன்ட்ரேட் பண்ணிங்க, ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன். தியரிஸ் ஆஃப் ஃபெயிலியர். ஸோ தியரிஸ் ஆஃப் ஃபெயிலியரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது எல்லாமே 11Bயில் வந்துடும். ஏன் சொல்கிறேன்னா 11A கம்பேர் பண்ணும்போது 11B. ஸோ 11Bயில் ஆல் த ஃபார்முலாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிசைன் டேட்டா புக்லேயே நமக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ 11Aல நம்ம மேக்ஸிமம் ப்ராப்ளம் ஃபார்முலாஸ் வந்து மக்கப் பண்ணோம். ஆனால் 11B கொஷின்ஸ் அப்படி கிடையாது. ஸோ இட் இஸ் டேரக்ட்லி அவைலபிள் இந்த டிசைன் டேட்டா புக். ஸோ டிசைன் டேட்டா புக்லேருந்து டேரெக்டாக நம்ம அந்த ஃபார்முலா எடுத்து போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ யூ ஹேவ் டு கான்சன்ட்ரேட் கம்பேர் டு 11A. 11B is very easy. So you have to concentrate 11B. So maximum problems வந்து நான் எப்படி சால்வ் பண்ணுங்கிறத உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஈஸியான மெத்தட்லேயும் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்டு, ப்ராப்ளம்ஸ் ஏதாவது சால்வ் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் கமெண்டில் போடுங்க, கால் பண்ணுங்கள். என்னோடய நம்பர் வந்து இதில் இருக்குது. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்டு, மெட்டீரியல்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னாலும் கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.